உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது ஊதியக்குழு சென்னையில் வசிக்கும் அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. 8th பே கமிஷன் சென்னை உள்ளிட்ட மெட்ரோ நகரங்களில் வசிக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படியில் அச்சரிய குறிப்பிடத்தக்க உயர்வு இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூரு, புனே மற்றும் கொல்கத்தா போன்ற அதிக செலவு மிகுந்த நகரங்களில் வசிக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படியை உயர்த்துவது குறித்த முக்கிய கோரிக்கையை ஊழியர் சங்கங்கள் 8வது ஊதியக்குழுவிடம் வைத்துள்ளது. தற்போதைய வீட்டு வாடகைப்படி விகிதங்கள் இசட் நகரங்களுக்கு 10%, ஒய் நகரங்களுக்கு 20% மற்றும் எக்ஸ் நகரங்களுக்கு 30% உயர்த்துவது 8வது ஊதியக்குழுவிடம் மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கையில் ஒன்றாகும். பல்வேறு ஊழியர் மற்றும் ஓய்வூதியதாரர் அமைப்புகள் வெவ்வேறு HRA விகிதங்களை பரிந்துரைத்தாலும் அவை அனைத்தும் கணிசமான உயர்வை வலியுறுத்துகின்றன. ஏனெனில் இது அதிகரித்து வரும் வீட்டு வாடகைகளை சமாளிக்க ஊழியர்களுக்கு உதவும் என்றும் அவை கருதுகின்றன. 2016இல் தனது அறிக்கையை செயல்படுத்திய போது 7வது ஊதியக்குழு 3 HRA விகிதங்களை மற்றும் முடிவு செய்தது. அதன்படி எக்ஸ், ஒய் மற்றும் இசட் வகைகளுக்கு முறையே 24%, 16% மற்றும் 8% என விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. ஜனவரி 2024 அகவிலைப்படியில் 50% எட்டிய போது நிதி அமைச்சகம் இந்த விகிதங்களை முறையே 30%, 20% மற்றும் 10%ஆக உயர்த்தியது. தற்போது இந்த நகரங்களில் உள்ள பல கீழ்நிலை ஊழியர்கள் அட்சரேவாக வெறும் 5400 மட்டுமே பெறுகின்றனர். ஆனால் பல பகுதிகளில் மாத வீட்டு வாடகை ஏற்கனவே 12,000 தாண்டியுள்ளது. செலுத்த வேண்டிய வாடகை ரூபாய் 12,000ஆகவும் அட்சரே ரூபாய் 5,400ஆகவும் இருப்பது இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களிலும் வீட்டு வாடகை செலவுகளின் யதார்த்தத்தை தற்போதைய HRA கட்டமைப்பு பிரதிபலிக்கவில்லை என்பதை காட்டுகிறது என்று ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். 8வது ஊதியக்குழு தற்பொழுது ஊழியர் அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரைகளை ஆய்வு செய்து வருகிறது. HRA திருத்தங்களுடன் ஊதிய கட்டமைப்புகள், ஓய்வூதியம் மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தொடர்பான கோரிக்கைகளையும் இந்த குழு பரிசீலித்து வருகிறது. இவ்வாணையத்தின் இறுதி பரிந்துரைகள் சுமார் 1.19 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எதிர்கால ஊதியம் மற்றும் படிகளை தீர்மானிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.